இந்த மண்டே மார்னிங் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய ஒர்க்கட்டோ மாம்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் மாம்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து இந்த மண்டே மார்னிங் அப்படின்னு சொன்னாலே வந்து பிடிக்க மாட்டேங்குது. எனக்கும் அப்படி தான். அது ஏன் உங்களுக்கும் வந்து பிடிக்கல அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேக் டு ரொட்டீனுக்கு வந்து நம்ம வந்துடுவோம். மார்னிங் எழுந்துக்கிறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க பசங்களை வந்து ரெடி பண்ணுறது, ஸ்கூல் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இவங்கள ரெடி பண்ணி பஸ்ஸுக்கு வந்து அனுப்புறது, ஸ்கூலில் போயிட்டு அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக போகும் எல்லா மாம்ஸுக்கும். அதுலேயும் வந்து இந்த ஒர்க்கிங் மாம்ஸ்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் வந்து நீங்கள் வந்து அவங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு, ஹஸ்பண்ட்ஸ்க்கும் வந்து லன்ச் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு, உங்களுக்கும் லன்ச் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு, மார்னிங்கே வந்து எல்லாமே செஞ்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னா, அந்த 24 ஹவர்ஸ் ஜாப் வந்து ஒரு 4 ஹவர்ஸில் வந்து நம்ம மார்னிங் வந்து கம்ப்ரஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அதுக்கு வந்து எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த 4 ஹவர்ஸ் வந்து. அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாமே வந்து செய்வோம் அந்த மார்னிங் ஹவர்ஸ். நல்ல வேளை எனக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வரல. ஏன்னா என் குழந்தைக்கு இப்போ தான் வந்து 2.25 வயசு ஆகுது. ஸோ இன்னும் அவர் வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆகலை. மேபி அவர் போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. நீங்களாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து மார்னிங்கே கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற அந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மண்டே மார்னிங் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா விளக்கு ஏற்றி டிவைன் மோடோடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வீக்கெண்டை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பவர் பேக்டு டிவைன் எனர்ஜியோடு வந்து அந்த மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நல்லா சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிரணீத்துக்கு மட்டும்தான். சரி கொஞ்சம் சிம்பிளாகவும் ப்ளஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி பாஸ்தா செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பாஸ்தா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், அதாவது ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் ட்ரிங்க் வந்து நான் போட்டிருந்தேன் பார்த்திங்களா. அதுலேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னால் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பிள் சைடர் வினிகரை தான் வந்து சுட தண்ணியில், அதாவது ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஹனியோட மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 1/2 கப் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர். இது வந்து இந்த பிராண்டு தான் வந்து நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிங்காக வந்து குடிக்கணும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்களே வந்து கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு வெயிட் லாஸ்க்காக தான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. இது எப்படி நம்ம குடிப்போம் அப்படின்னா ஒரு 2 months வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இது குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு 1 or 2 monthsக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுலேயுமே வந்து சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அது என்னென்னு. ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து அந்த மார்னிங் ட்ரிங்க்லாம் குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவும் நல்லா வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரணீத் வந்து எழுந்துக்கல. சரி அதுக்குள்ளே போயிட்டு ஆஃப்டர்நூன் குக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படுமோ அதையும் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது வாங்கிட்டு வந்து குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து லன்ச் ஒர்க்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய புது சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க வந்து டிஎம்மில் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டா டிஎம்மில், ஏன் நீங்கள் 2 பொரியல் வந்து சாப்பிட்றீங்க, ஒரு பொரியலே சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருக்குன்னு. இல்லைங்க, என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேபிளான ஃபுட் பேட்டர்னே இது தான். கொஞ்சம் ரைஸ் அப்புறம் வந்து 2 பொரியல் வச்சு சாப்பிட்ணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும்.
ப்ளஸ் ப்ரோட்டீனும் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். நான் ஆல்மோஸ்ட் என்னோடய எல்லா லன்ச் பிளேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு மீல் இருக்கா மாதிரி தான் நான் வந்து பார்த்துப்பேன். ஸோ அவ்வளோதான், லன்ச் எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன லன்ச் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதை வந்து பிளேட் பண்ணியிருக்கேன். அரைக்கீரை பருப்பு கடையல் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை அண்ட் தென் சேனைக்கிழங்கு ஃப்ரை. அதுதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான லன்ச். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.